எல்லோருக்கும் வணக்கம். வெஜ் கேக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கார்த்திகை தீபம் வர்றதுனால முருகனுக்கு செய்யக்கூடிய சில பிரசாதங்களை தான் இப்போ நம்ம அடிக்கடி பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன்று திணை பாயாசம். திணை லட்டும் செய்யலாம், மாவிளக்கு செய்யலாம். இந்த பாயாசங்கிறது சீக்கிரமாக ஈஸியாக செய்கிறது. அதாவது வேலைக்கு போகிற பெண்களும் வந்த உடனே ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே ஈஸியாக அதை செய்திடலாம். இப்போ திணை பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு திணையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அதை நல்ல தண்ணி ஊற்றி சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கிழங்கு ரெண்டையும் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா ஊறி இருக்கு. ஊறின திணையவும் சக்கரவள்ளி கிழங்கையும் நம்ம சேர்த்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வேக வைக்கணும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு பாருங்கள். மூடி போட்டு 3 விசில் வர்ற அளவுக்கு வச்சுக்கலாம். உங்கள் குக்கரோட தன்மையை பொறுத்து 5 விசில் கூட வைக்கலாம். நல்லா குழஞ்சி வேகணும். இப்போ ப்ரெஷர் இறங்கின உடனே திறந்து பார்க்குறோம். நல்லா குழைவாக வெந்திருக்கு. இதை நீங்கள் நல்லா அடிகனமான பாத்திரத்தில் ஓப்பனாகவும் வேக வைக்கலாம். குக்கரில் வேக வைக்க பிரியமில்லாதவங்க ஓப்பனாகவும் வேக வைக்கலாம். நல்லா வெந்துருச்சு. சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா குழைவாக வெந்திருக்கு. திணையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கரண்டியோ மத்தோ வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். அதாவது நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். பாயாசம் நல்லா வெந்திருக்கணும்ல, அதே மாதிரி தான். இதுக்கு வெல்லத்தை வெல்லம், நாட்டு சக்கரை இல்லை 2ம் சேர்த்து கல்கண்டு கூட சேர்த்து போடலாம். தூசி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கிறோம். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குலேயும் இனிப்பு இருக்கும். அதனால் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. திணை கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதோட ஏலக்காய் பொடி சேர்த்துட்டோம். நல்லா பச்சை வாசனை இந்த வெல்லத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு கொதித்த உடனே இதில் தேங்காய் பால் விடலாம், இல்லைன்னா பசும்பால் விடலாம். பாலில் கூட ஒரு சிலர் வேக வைப்பாங்க. ஆனால் வெல்லம் போடும்போது தெரிஞ்சு போயிடும். அதனால் பார்த்து செய்யுங்க. கடைசியில் நல்லா வெல்லைப்பாக காய்ச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். நல்லா கெட்டி பாலாக இந்த பாயாசத்தோடு சேர்த்துட்டேன். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், அது தெரிஞ்சு போயிடும். அதனால் ஏற்கனவே நல்லா கொதித்து வந்ததுனால இப்போ இன்னும் கொஞ்சம் தேங்காய் பாலே சேர்த்துக்கிட்டேன். முதல்ல 2ஆம் பால் ஊற்றினேன். 2வது கெட்டியான முதல் பாலையும் ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். முதல் தடவை ஊற்றுனதே போதும்னா அதோடு நிறுத்திக்கலாம். எனக்கு கொஞ்சம் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் 2வது பாலும் ஊற்றிக்கிட்டேன். இதோட நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு, கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு வறுத்து பாயாசத்தோடு சேர்த்துக்கிறோம். இதோட கிஸ்மிஸ் பழமும் நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். அந்த அளவுக்கு அதே நெய்யில் வறுத்துட்டு நம்ம பாயாசத்தோடு சேர்த்துக்கலாம். இது நல்ல ருசியானது மட்டும் இல்லை, நல்ல சத்தான பாயாசம். இது இந்த சஷ்டி விரதம் இருந்ததுக்கப்புறம் திணையை கணவன் மனைவி 2 பேருக்குமே அடிக்கடி கொடுக்கறது நல்லது. அதனால தான் இந்த ஒரு வழக்கத்தை நம்ம முன்னோர்கள் இதை செய்துட்டு வந்தாங்க. இப்போ பாருங்கள், ருசியான ஆரோக்கியமான மருத்துவ குணமுள்ள திணை பாயாசம் ரெடி. இந்த திருக்கார்த்திகைக்கு இந்த பிரசாதத்தை செய்து ஆண்டவனுடைய அருளை பெற பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம்.